இரண்டே நாளில் நேபாள அரசியலையே புரட்டி போட்டிருக்கிறார்கள் அந்நாட்டு இளைஞர்கள். நேபாளத்தில் வெடித்த இளைஞர் போராட்டங்களால் பிரதமரும் அமைச்சர்களும் ராஜினாமா செய்துள்ளனர். ஆட்சியை கவிழ்க்கும் அளவுக்கு அரசு மீது இளைஞர்களுக்கு என்ன கோபம்? நேபாளத்தில் என்னதான் நடக்கிறது? சற்று விரிவாக பார்க்கலாம். நேபாளத்தில் இப்போது வெடித்திருக்கும் போராட்டங்களுக்கு இரண்டு முக்கிய காரணங்கள் உள்ளன. ஒன்று அரசின் மீது உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள், மற்றொன்று சமூக வலைதளங்கள் மீதான அரசின் கட்டுப்பாடு. நேபாளம் 2008க்கு பிறகுதான் ஜனநாயக பாதைக்கு திரும்பியது. அதுவரையில் அங்கு மன்னராட்சி தான். எனினும் ஜனநாயகத்திற்கு வந்த பிறகு அங்கு அரசியல் குழப்பங்கள் நீடித்து வருகின்றன. கடந்த 18 ஆண்டுகளில் மட்டும் 14 முறை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது. KP சர்மா ஒலி ஏற்கனவே 3 முறை பிரதமராக இருந்தவர். அவர் மீது தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. சீனாவுடனான அவரது உறவும் கடும் விமர்சனத்துக்கு உள்ளானது. இந்த சூழலில் சமூக வலைதளங்களில் நெப்போ கிட்ஸ் என்ற பெயரில் ஒரு இயக்கம் உருவானது. இந்த இயக்கம் நேபாள அரசியல் தலைவர்களின் பிள்ளைகள் வெளிநாடுகளில் ஆடம்பரமாக வாழும் வாழ்க்கையை அம்பலப்படுத்தியது. இது வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளால் அவதிப்பட்டு வந்த நேபாள இளைஞர்கள் மத்தியில் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது. இந்த இயக்கம் ஆட்சியாளர்களின் அதிகார துஷ்பிரயோகம், ஊழல்களை தொடர்ந்து வெளிச்சம் போட்டு காட்டியது. இது ஆட்சியாளர்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்திய நிலையில் சமூக வலைதளங்களில் கருத்து சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் நேபாள அரசு ஒரு சட்டத்தை முன்மொழிந்தது. இதன் தொடர்ச்சியாக ஃபேஸ்புக், எக்ஸ், யூடியூப் போன்ற முக்கிய சமூக ஊடகங்களை செப்டம்பர் முதல் வாரத்தில் அரசு தடை செய்தது. சமூக வலைதள தடை இளைஞர்களின் கோபத்தை மேலும் அதிகரித்தது. சுதன் குரும் போன்ற சமூக ஆர்வலர்கள் இந்த போராட்டங்களை ஒருங்கிணைத்தனர். வேலையின்மை மற்றும் ஏற்றத்தாழ்வுகளால் பாதிக்கப்பட்ட ஜென்சி தலைமுறையினர் என்று அழைக்கப்படும் 1997ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்தவர்கள் அரசுக்கு எதிராக போராட்டங்களில் குதித்தனர். நாடு முழுவதும் போராட்டங்கள் தீவிரமடைந்து வன்முறையாக மாறின.